ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்த் கஸ்தூரி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதிக்கு தாங்க போயிட்டுருக்கோம். மலை ஏறியாச்சுங்க. இதுக்கப்புறம் என் பொண்ணு பேசுகிறாளாம். பேசுமா நீ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் தனுஷிகா. நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா திருப்பதி தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கோம். மேலே திருப்பதி தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கோம். இங்கே என்ன விஷயம்னா, இங்கே நல்லா க்ளீனாக செக்யூரிட்டியாக சூப்பராக வச்சுட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சைடெல்லாம் பெயிண்ட்லாம் அடித்து வச்சுருக்காங்க. நாங்கள் போயிட்டே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பதிக்கு. முன்னாடி எங்கள் அம்மா பேசுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆஃபாக நானும் எங்கள் அம்மா பேசுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், திருப்பதியா எல்லாமே தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அழகாக பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பேர் வந்து சிம்பான்சி ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிம்பான்சி நீங்கள் நேரில் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே டிஃப்ரெண்ட்ஸான மங்கீஸ்லாம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்தோம். ஒரு மங்கீஸ்லாம் ஃபோட்டோஸ்லாம் கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய மங்கீஸ்லாம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் கிடச்சிது. ஏன்னா அந்த பக்கம் ஃபுல் வரும்போது எல்லாமே நிறைய மங்கி இருந்ததா. ஸோ இங்கே தான் மங்கி எதுவும் இல்லை. இங்கே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். மலை மேலே சாப்பிட்றதே ஒரு தனி சந்தோஷம், ஜாலியாக இருந்தது. ஒரு நேச்சுரலான ஒரு பிளேஸில் சாப்பிடும் போது ஜாலியாக இருந்தது. சைடில் என் பொண்ணு என்னென்ன சேட்டை பண்ணிகிட்ருக்காம பாருங்கள். நாங்கள் வந்து புளியோதரை தாங்க சாப்பிட்டோம். அதை சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். திருப்பதி கிட்ட வந்துட்டோங்க. திருப்பதி வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா திருப்பதியோட ஆர்ச் கோபுரம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. பஸ் ஸ்டாப் கிட்ட வந்துட்டோங்க. வந்து கார் பார்க்கிங் பண்ணுற ஏரியா கிட்ட வந்துட்டோம். கார் பார்க்கிங் பண்ணிட்டு போக வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் திருப்பதி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பொம்மை இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்பப்போ கை காமிச்சிட்டு, சரி வாம்மா, நான் உனக்கு வந்து திருப்பதி போயிட்டு வந்து எனக்கு வாங்கி தர சொன்னாங்க எங்கள் டேடி. அதனால ஓகே நானும் சொல்லிட்டேன். அப்புறம் எங்கள் பாட்டிக்கு மொட்டை அடித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதினால மொட்டை அடிச்சிட்டாங்க. இப்போ நாங்கள் குடோனுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் ஜீப்பில் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, குடோனுக்கு போகிற வழி தெரியலங்க. ஸோ ஜீப் கார் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸ்டாப் வந்துருச்சுங்க. நாங்களும் இறங்கிட்டோம். அதுக்கப்புறமா வந்து நாங்கள் குடோனுக்கு வந்து போகிறதுக்காக நடக்கிறோம். 2 கிலோமீட்டர் நடக்கிறோங்க குடோனுக்கு. நாங்கள் வந்து ஃப்ரீ தரிசனம் தாங்க போயிருந்தோம். லாஸ்ட்டு 17வது குடோனுக்கு போனோங்க. நாங்கள் தான் லாஸ்ட்டு குடோனு. போனால் இடமே இல்லை உட்காரத்துக்கு. வெள்ளிக்கிழமை வந்து 7 o'clock குடோனில் அடைச்சாங்க. சனிக்கிழமை ஒரு 3:45 இருக்கும், அப்போ தான் விட்டாங்க. சாமியெல்லாம் நல்லா பார்த்தோம். பெருமாளை பார்த்துட்டு வந்துட்டோங்க. சூப்பராக இருந்தார். நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்துட்டோம்.
அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருள், பூஜை சாமான்கள், மஞ்சள், குங்குமம், பொரிக்கடலை, எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு பிரசாதம் எல்லாமே வாங்கிட்டு நாங்கள் ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். போகிறதுக்கு ஒரு வழிங்க, வர்றதுக்கு ஒரு வழி. ஏன்னா எல்லாமே வர சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் கடைசி வரைக்கும் வர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஏமாற்றிட்டாங்க. ஒரு வாட்டி நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, அதனால தான் இந்த மாதிரி போர்டு போட்டிருக்காங்க. ஆனால் கடைசி வரைக்கும் பார்க்க முடியல. ஆனால் அந்த மங்கி மட்டும் தான் என்னால் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க முடிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நடைப்பயணம் போகிறவங்க எல்லாருமே நடந்து போயிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாகவே நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. திருப்பதி மேலே இறங்கும்போது சொல்லி கீழே இறங்கும்போது சொல்லி அந்த மலை வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது, நேச்சுரலாக சூப்பராக இருக்குது பார்க்கவே. எல்லாமே சேஃப்டியாக வச்சுருக்காங்க. சைடு ஃபுல்லாகவே வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், எல்லாமே பெயிண்ட் அடித்து இந்த சரிஞ்சு மண் எல்லாமே விழாத மாதிரி சிமெண்ட்டால் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். பாய்.